Hello Spartans, welcome back to weekly review. ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு 5 டேஸோட மொமெண்டம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு வாலட்டிலிட்டியை கொடுத்துச்சு. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் டு க்ளோசிங் நம்ம எடுத்து பார்க்கும்போது ஒரு பெரிய ரேஞ்செல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ ஒரு நியூட்ரலாக தான் வந்து பார்த்திங்கன்னா போத் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் ரேஞ்சு பார்க்கும்போது ஒரு பெரிய ரேஞ்சாக கொடுத்துருக்கு. ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 16,800 அப்படிங்கிறது கரண்ட் வீக்கோட ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை தாண்டி மார்க்கெட் போகவே கிடையாது. ஸோ அதுதான் கடைசி ஐயும் கூட. ஸோ லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா நியர்பை அந்த லெவலுக்கு போயிட்டு பெரிய லெவலில் யூஸாக வந்து செல் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ 16,800 அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து கரண்ட் மார்க்கெட்டில் பார்க்கப்படுது. இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 16,400 நம்ம எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு லெவலாக வந்து ஸோ சப்போர்ட் லெவலாக வந்து நம்மளால் கரண்டில் வந்து கன்சிடர் பண்ண முடியும். ஸோ 16,400 கீழே வந்து நமக்கு 16,000 தான் இருக்குது. ப்ராபபிளி 16,400 அப்படிங்கிறது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் 16,400லேயே வந்து மார்க்கெட் வந்து டர்ன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இன்கேஸ் 16,400ல் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிவர்சல் கிடைக்கல அப்படின்னா தாராளமாக 16,000 வரையும் மார்க்கெட் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே ஹையாக இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியோட கண்டிஷன். எனிவே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பாட்டம் அவுட் ஆல்ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கரெக்ஷன் தான் வருதே தவிர ஸோ இது செல் ஆஃப் எல்லாம் ஆகலை. ஸோ அதனால் தாராளமாக பையோட என்ட்ரிக்காக வெயிட் பண்ணி ஒரு ரிவர்சலில் நீங்கள் தாராளமாக ட்ரேட் அடிக்கலாம். ஸோ இதுவே வந்து நம்ம பேங்க் நிஃப்டி எடுத்து பார்க்கும்போது ஸோ பேங்க் நிஃப்டிலையும் சேம் தான். ஸோ இது வந்து ஒரு கரெக்ஷன் ஃபேஸ் தான். ஸோ இந்த கரெக்ஷன் ஃபேஸ் எது வரையும் வரலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 35,500 நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த லெவல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட் லெவலாக மார்க்கெட்டில் ஒரு பெருசாக ரியாக்ட் ஆக போகுது. இந்த லெவல் வந்தது இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு டர்னிங் பாயிண்ட் கிடைக்குது அப்படின்னா நம்ம தாராளமாக பையிங் ட்ரை பண்ணுவோம். இதை விட்டுட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து 33,000 தான் வந்து ஒரு நல்ல ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்குது. சென்ட்ரலில் வந்து கிடையாது. இந்த 33,500 அப்படிங்கிறது ஒரு மாடரேட்டான ஒரு லெவல் தான். ஸோ நமக்கு 34,500 பிரேக் அவுட் ஆன பட்சத்தில் தாராளமாக 33 வரையும் மார்க்கெட் வந்து புஷ் பேக் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்க்கும்போது ஓவராலாக கரண்ட் வீக்கில் என்னங்க பெரிய அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கோல் இந்தியா நியர் டு ஒரு 8% அப்பு, M&M ஒரு 8% அப்பு, ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியர் டு 8% அப்பு. இந்த 3 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ரிலையன்ஸ் வந்து நியர் டு ஹிஸ்டாரிக்கல் ஹையில் இருக்கும்போது ஸோ கம்பெனியோட ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ வந்து இதுலேருந்து பிரிக்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது டிவைடட் ஆச்சு. ஸோ அப்படின்னும் போது அகெயின் ஒரு நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து நமக்கு ரிலையன்ஸில் வரும். ஆனால் ஆஸ் பர் டெக்னிக்கல் ஸோ ஓவர் வேல்யூ ஸோ தொட வேணாம் அப்படின்னு தான் நான் ரிலையன்ஸை இப்போ வர சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ரிலையன்ஸ் நல்லா டிஸ்கவுண்ட் ஓட்ட நம்ம கை வைப்போம். ஸோ லாங் டர்மை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போதைக்கு ரிலையன்ஸ் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். ஓகேங்களா? அதுக்கடுத்து பெரிய லெவலில் டவுனான ஸ்டாக்னு எடுக்கும்போது அப்போலோ ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது ஒரு 7% டவுன். அப்போலோ ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் கண்டினியூவாக டவுன் ஆகிட்டே இருக்குது. இந்த ஸ்டாக்கை வந்து ரேடாக ஆட் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணி வச்சுட்டு நல்ல ஒரு டிமாண்ட் ஏரியாவுக்கு மார்க்கெட் பஞ்ச் பண்ணும்போது நீங்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டல் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்குக்கான அதாவது அப்கமிங் வீக்குக்கான ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 2 தான். ஸோ பாரதி ஏர்டெல் அண்ட் இண்டஸ்இண்ட் பேங்க் இது ரெண்டுமே வந்து ஹைலி வாலடைலாக கரண்ட் வீக்கில் இருக்க போது. ஸோ இந்த 2 ஸ்டாக்கையும் பிரேக் அவுட் ஸ்டாக்காக வந்து கரண்ட் வீக் வச்சுக்கிட்டு மண்டே டு ஃப்ரைடே இந்த 2 ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இது இண்டஸ்இண்ட் அப்படிங்கிறது நம்மளோட 12 ஸ்டாக்கில் ஒரு ஸ்டாக். ஸோ மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு பேங்க்கு. ஸோ இதில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா தாராளமாக நீங்கள் ட்ரேடிங் வந்து எடுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஸோ கரண்ட்டில் வந்து நிறைய கால் ரைட்டிங் தான் நம்மளால் பார்க்க முடியுது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா 16,800 நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் சொன்னோம் இல்லைங்களா? அதோட கால் ஷார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் குவான்டிட்டியாக வந்து கரண்ட் மார்க்கெட்டில் ஏறி இருக்குது. அப்படின்னும் போது 16,800 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக கரண்ட் மார்க்கெட்டில் இருக்க போது. இதே சமயத்தில் நம்ம புட் சைடில் எடுக்கும்போது 16,500 வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக வந்து மார்க்கெட்டில் கரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த 16,500 ஒடிஞ்சது அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே 16,300 தான். ஸோ ஆல்ரெடி நம்ம லெவலில் பார்த்த மாதிரி தான். ஸோ 16,400 எதிர்பார்த்துட்ருக்கோம். 16,400 நமக்கு ஒடிது அப்படின்ற பட்சத்தில் 16,000 போயிடும். ஸோ 16,400 நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படியும் நல்லா ஒரு பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நியர் டு 16,500 இருக்குது. 400 கிடையாது. ஏன்னா இந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 100 பாயிண்ட் கிட்ட இருக்குது. ஸோ 300 to 500 நம்ம சொல்லலாம். இந்த ஜோன் வந்து பெரிய சப்போர்ட்டாக வந்து கரண்ட் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஜோன் முடியாத வரைக்கும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் புது பை எடுக்கிறது அப்படிங்கிறது இந்த ஜோனில் தான் எடுக்கணும். ஸோ தோராயமாலாம் எங்கேயும் பொசிஷனல் ட்ரேடர்ஸ் யாரும் எடுக்காதீங்க. இந்த லெவலில் கிடைக்கும் போது நீங்கள் தாராளமாக வந்து பையிங் வந்து எடுக்கலாம். ஸோ இதுதாங்க இந்த வாரத்தோட லெவல். அதுக்கடுத்து வந்து பார்க்கும்போது கரண்ட்டில் வந்து ஆர்பிஐயோட நியூஸ் வந்து வியாழக்கிழமை வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதே மாதிரி குளோபல் மார்க்கெட்டோட இம்பாக்ட் வந்து பெரிய லெவலில் வந்து அப்கமிங் டேஸில் வந்து இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா நாஸ்டாக் வந்து கன்சிக்யூட்டிவாக வந்து சிறப்பாக
பண்ணிட்டு இருக்கு டவுன் சைடில். ஸோ அதனால் வந்து நாஸ்டாக் சுத்தமாக குளோபல் மார்க்கெட் மதர் மார்க்கெட்டுன்னுவோம். ஸோ இப்போ நமக்கு மதர் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் சப்போர்ட் கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஸோ கரண்ட் ஸ்விங்க்கு செல்லோட ஸ்விங்காக தான் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டிலே இருக்குது. ஸோ இது நல்ல ஒரு சப்போர்ட் கிடைச்சிது அப்படின்னா தாராளமாக புஷ்பேக் ஆகும். ஆனால் மார்க்கெட் ப்ரீமியம்லேருந்து தான் இறங்குது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ டிஸ்கவுண்ட்டுக்கு வந்த பின்னாடி தான் கரண்ட்டில் வந்து கை வைக்கணும், ப்ரீமியமில் கை வைக்காதீங்க. ஸோ இன்ட்ராடே பிளேயரை பொறுத்த வரைக்கும் நோ ப்ராப்ளம் அட்டால். ஓகேங்களா, அழகாக ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணிவிட்டு எஸ்எம்சியில் ஆர்டர் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதை டெய்லி பார்த்துட்டு இருப்பீங்க. நம்மளோட ஸ்க்ரீன்ஷாட்டு அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லைவ் ட்ரேடு டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ உங்களோட எதிர்பார்ப்புகள் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் ஃபில்ஃபில் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா, அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இது பாசிபிலிட்டிஸா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ என்டையர் டேவும் ரெக்கார்ட் பண்ணி ஆல்ரெடி போட்டாச்சு. ஸோ உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா லைவ் ட்ரேட் ஆல்ரெடி ஒரு 2 days நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு வந்து கிளாரிட்டி அப்படிங்கிறது தெளிவாக கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ கரண்ட் வீக் ஹைலி வாலடைல் தான் இருக்க போகுது. ஸோ பொசிஷனல் எடுக்கிறவங்க ஸோ உங்களோட பிரேக் ஈவன் வந்து எப்பவுமே டாப்பில் வச்சுக்கோங்க, பாட்டமில் எப்பவுமே வச்சுக்காதீங்க. எப்பவுமே சொல்கிற வார்த்தை தான், வித்தவுட் எஜ்ஜில் ட்ரேட் பண்ண வேணாம். இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் ஆர்டர் பிளாக் அண்ட் ஸ்மார்ட் மணி டூலை தவிர வேறு எதுவும் பயன்படுத்தி பெரிய எஸ்எல்லாம் கொடுக்காதீங்க. ஸோ ஸ்மார்ட் மணி வச்சு மட்டும் பயன்படுத்திக்கிட்டு ஸோ ப்ராஃபிட்டான என்ட்ரி மட்டும் பண்ணுங்க. ஸோ கரண்ட் வீக் ஒரு நல்ல ஒரு வாரமாக அமையட்டும்னு சொல்லி நான் உங்களை வாழ்த்துறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மண்டேவோட ஈவினிங் போஸ்ட் மார்க் ரிவ்யூ நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.